12th State Board English Simplified. Two Gentlemen of Verona. Last question. Which character do you like the most in the story and why? இந்த கதையில் எந்த கதை டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனான்ற கதையில் எந்த கேரக்டர் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன் பிடிச்சிருக்கு அவங்கள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இந்த கதையில் நிறைய பேர் பார்த்தோம். யார் லூசியா அந்த பசங்களோட அக்கா, அப்புறம் நிக்கோலோ ஜாக்கப்போ அண்ணன் தம்பி. இது போக இந்த கதை எழுதினார் பார்த்தீங்களா ஏஜே கிரானன். அவர் அங்கே டூரிஸ்டாக வந்தவர். அவர் தான் இந்த குழந்தைங்களை கவனிச்சார். இந்த 2 பசங்களையும் கவனித்து நமக்கு இந்த கதை எழுதுறாரு. இவர் மட்டும் எழுதலைன்னா நமக்கு இந்த பசங்களை யாருன்னே தெரிஞ்சிருக்காது, நமக்கு இந்த கதையே என்னன்னே தெரிஞ்சிருக்காது. அதனால் நமக்கு இப்போ என்ன எழுதுவோம், நமக்கு பிடிச்ச கேரக்டர் அந்த ஆத்தர் அந்த ஆத்தர்னால தானே இந்த விஷயமே நமக்கு வெளியே தெரிய வந்துச்சு. இல்லைன்னா இது வெளியே தெரிய வந்திருக்க வாய்ப்பே இல்லைல்ல. அதனால் அந்த ஆத்தர் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? Which character do you like the most in the story and why? I like the author A.J. Cronin in this story. இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா ஏஜே கிரானன். இந்த கதை எழுதினவர் அவர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. செகண்ட் பாயிண்ட், he was the one who noticed the 2 boys நிக்கோலோ and ஜாக்கப்போ. அவ்வளோ பிஸியான அந்த டவுனில் யாருமே இந்த 2 குட்டி பசங்களையும் கவனிக்கலை. ஆனால் இவர் மட்டும் கவனிச்சிருக்காரு. யார்? ஏஜே கிரானன் மட்டும் கவனித்து இந்த பசங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறானுங்க, குட்டி பசங்களாக இருந்து இத்தனை வேலை எதுக்கு இவனுங்க பார்க்குறானுங்க, ஃப்ரூட்ஸ் விற்கிறானுங்க, நியூஸ் பேப்பர் விற்கிறானுங்க, ஷூ பாலிஷ் போடுறானுங்க, டூரிஸ்டெல்லாம் கைடு பண்ணுறானுங்க, டூரிஸ்ட் வர்றவங்க சுற்றுலா பயணிகளுக்கெல்லாம் வழிகாட்டுறானுங்க, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி இவர் தான் கவனிச்சிருக்காரு. அடுத்து தேர்ட் பாயிண்ட்டு, ஏஜே கிரானின் வாட்ச் த 2 boys ஒர்க்கிங் ஹார்டு டில் மிட் நைட்டு. நடுராத்திரி வரைக்கும் அவனுக்கு கடினமாக உழைக்கிறத அவர் கவனிச்சிருக்கிறாரு. ஹி வாட்ச்டு இந்த 2 boys ஒர்க்கிங் ஹார்டு, ரொம்ப கடினமாக வேலை பார்க்குறாங்க. எப்போ வரைக்கும் வேலை பார்க்குறானுங்க? மிட் நைட் வரைக்கும், டில் மிட் நைட் வரைக்கும் அவனுக்கு இவ்வளோ கடினமாக வேலை பார்க்குறத பார்த்துருக்கிறாரு. டூயிங் வேரியஸ் ஜாப்ஸ், நிறைய வேலைகள் பார்த்துருக்குறானுங்க. லைக் செல்லிங் ஃப்ரூட்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், ஷைனிங் ஷூஸ் அண்ட் கண்டக்டட் டூரிஸ்ட் ரவுண்ட் த வெரோனா டவுன் ஃபார் மணி. இந்த வெரோனா டவுனையே சுற்றி காமிச்சிருக்கானுங்க. ஃப்ரூட்ஸ் விற்றுருக்கானுங்க, நியூஸ் பேப்பர் விற்றுருக்கானுங்க, ஷூக்கு பாலிஷ் போட்டிருக்கானுங்க, டூரிஸ்டெல்லாம் சுற்றுலா பயணிகளை அந்த ஊரை வெரோனா டவுனை சுற்றி காமிச்சிருக்கானுங்க. ஏதோ பணத்துக்காக இவ்வளோ வேலை செஞ்சுருக்கானுங்க. இவருக்கு ஏஜே கிரானன் அந்த ஆத்தர் இந்த கதை எழுதினார்ல, அவருக்கு ஒரே குழப்பம், எதுக்கு இந்த குட்டி பசங்க இந்த வயசில் இவ்வளோ கடினமாக வேலை பார்க்குறானுங்க அப்படின்னு. அடுத்து 4வது பாயிண்ட், த ஆத்தர் வாஸ் வெரி ஈகர் டு நோ த ரீசன் ஃபார் தேர் ஹார்ட் ஒர்க். இந்த பசங்க ஏன் இவ்வளோ கடினமாக வேலை பார்க்குறானுங்கன்ற காரணம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் ரொம்ப ஆவலாக இருந்திருக்காரு. ஏன் இந்த பசங்க இவ்வளோ கடினமாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாஸ் வெரி ஈகர்னால் ரொம்ப ஆவலாக இருந்திருக்காரு. டு நோ, தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த காரணம், த ரீசன் ஃபார் தேர் ஹார்ட் ஒர்க், அவங்களோட இந்த கடின உழைப்புக்கான காரணத்துக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் அவ்வளவு ஆர்வமாக இருந்திருக்காரு. அப்புறம் 5வது பாயிண்ட், ஹீ டுக் த பாய்ஸ் இன் ஹிஸ் கார் to the hospital where Lucia, their elder sister of the boys, who was under treatment for tuberculosis of spine. அவரே அவர் காரில் வச்சு இந்த பசங்களை கூட்டிகிட்டு போயிருக்காரு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. லூசியா இருந்தால அந்த ஹாஸ்பிட்டல், லூசியா ட்ரீட்மெண்ட்டில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த 2 பசங்களையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. இந்த வீக்கெண்டில் வாரம் அக்காவை பார்க்க போவானுங்கள்ல அவனுங்க அதுக்காக தானே இவ்வளோ சம்பாதிக்கிறானுங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு அவனுக்கு உழைக்கிறதே அதுக்கு தானே. அதனால் அவரே கூட்டிகிட்டு போயிருக்காரு அவர் காரில். ஹீ டுக் த பாய்ஸ் இன் ஹிஸ் கார், அவரோட சொந்த கார்லேயே, டு த ஹாஸ்பிட்டல். எந்த ஹாஸ்பிட்டல்? லூசியா இருக்க ஹாஸ்பிட்டல், அவங்க அக்கா லூசியா இருக்க ஹாஸ்பிட்டலில். எங்கள் இதுக்கு இந்த எல்டர் சிஸ்டர், அவங்களோட அக்கா, மூத்த அக்கா நிக்கோலோ ஜாக்கப்போ அவரோட மூத்த அக்கா லூசியா ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற, ஹூ வாஸ் அண்டர் ட்ரீட்மெண்ட், அவள் தான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறா ஃபார் டியூபர்குலோசிஸ் ஆஃப் ஸ்பைனில் டிபி வந்திருக்கு, தண்டுவடத்தில் டிபி வந்து அந்த பிள்ளை ட்ரீட்மெண்ட்டில் இருந்துருக்கு. அடுத்து, த ஆத்தர் ஃபெல்ட் வெரி ப்ரவுட் ஆஃப் தி யங் பாய்ஸ் டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் டு க்யூர் தேர் எல்டர் சிஸ்டர் லூசியா. அதாவது இந்த ஆத்தர் இந்த கதை எழுதினார்ல ஏஜே கிரானன், அவர் இந்த பசங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டிருக்காரு. ஃபெல்ட் வெரி ப்ரவுடு, ரொம்ப பெருமையாக நினச்சிருக்காரு இந்த குட்டி பசங்களை பார்த்துட்டு, யங் பாய்ஸ். என்னதுக்குன்னா அவனுங்களோட அந்த டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க், அவங்களோட அந்த ஈடுபாடாகவும் அவ்வளவு கடுமையான உழைப்பு, கடுமையான உழைப்பை பார்த்துட்டு அவரே
வியந்திருக்காரு, அதிசயப்பட்டிருக்காரு, ரொம்ப பெருமையாக நினச்சிருக்காரு. எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கானுங்க? அவங்க அக்காவை காப்பாற்றுறதுக்கு, அவங்க அக்காவை அந்த நோயிலேருந்து, டிபின்ற வியாதியிலேருந்து காப்பாற்றி க்யூர் தேர் சிஸ்டர் லூசியாவை அந்த வியாதியிலேருந்து காப்பாற்றுறதுக்காக அந்த 2 பசங்களும் அவ்வளவு கடினமாக உழைச்சி பாடுபட்டதுக்கு, அவ்வளவு நேர்மையாக, அவ்வளவு எவ்வளோ ஈடுபாடோட அவங்க வேலை பார்த்ததை நினச்சி அவருக்கு ரொம்ப பெருமையாக இருந்திருக்கு. த ஆத்தர் சேஸ் 7th பாயிண்ட், த ஆத்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? வார் ஹேட் நாட் புரோக்கன் த ஸ்பிரிட். போர் நாட்டை வேணால் அழிச்சிருக்கும், ஆனால் அவனுங்களோட அந்த மன உறுதியை அதால் அழிக்க முடியல. நாட்டை சிதைச்சு அந்த ஊரையே அழிச்சிருச்சு, ஆனால் அவனுங்களுக்கு இருந்த மன உறுதியை அந்த போரால் அழிக்க முடியலை, அதை உடைக்க முடியலை அப்படின்ட்டு. அடுத்த 8th பாயிண்ட், their selfless action brings a new nobility to human life. அவனுக்கு அந்த தன்னலம் இல்லாத அந்த உழைப்பு இருக்குது பார்த்தியா, அவனுங்களோட செல்ஃப்லெஸ், தன்னலமற்ற அந்த உழைப்பு, அது என்ன கொண்டு வருதுன்னா புது ஒரு மனிதத்தன்மைக்கு ஒரு புது அர்த்தத்தையே கொடுத்துருக்கு. மனித வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுத்துருக்கு அவனுங்களோட அந்த தன்னலமற்ற அந்த உழைப்பு அப்படின்னு ஆத்தர் ஏஜே கிரானன் சொல்கிறாங்க. சரியா? அவ்வளோதான், இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். இதிலேருந்து என்ன தெரியுது? நேர்மையாக கடுமையாக உழைச்சோம்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைச்சே தீரும் அப்படின்னு தான் இந்த கதை நமக்கு சொல்ல வருது. அதனால் நம்மளும் அதே மாதிரி உண்மையாக, நேர்மையாக, ஒன்போட, அரவணைப்போட, ஒற்றுமையாக நல்லா எல்லாருக்கும் உழைச்சி வாழ்ந்தோன்னா நமக்கு கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். சரியா? இப்போ என்ன செய்கிறீங்க? இந்த பாயிண்ட்டாக படிச்சுட்டு எழுதும்போது பேராகிராஃப் மொத்தமாக எழுதிட்டு எழுதி வச்சு படிங்க. ஏன்னா அப்படியே ஸ்க்ரீனை பார்த்து படிக்க முடியாது, நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். படிச்சுட்டு தயவு செஞ்சு எழுதி பாருங்கள் செல்லங்களா, அழகழகாக எழுதி பாருங்கள். உங்கள் முத்தான எழுத்தை அழகாக பார்த்து ரசித்து எழுதுங்க. நீங்கள் உங்களை ரசிக்கிறதில்ல, வேறு யார் உங்களை ரசிக்க முடியும்? அதனால் உங்கள் பெருமையை நீங்கள் தான் தெரியும், உங்கள் பெருமை உங்களுக்கு தான் தெரியும். அழகாக எழுதி அழகாக ரசித்து அழகாக எனக்கு இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் உங்களை எழுதி நீங்கள் எனக்கு இதில் ஃபீட்பேக் அனுப்பிச்சிங்கன்னா, கமெண்ட்ஸில் அனுப்பிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒவ்வொருத்தரோட ஹேண்ட் ரைட்டிங் பார்த்து எனக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்கும். சரியா? எழுதி அனுப்புகிறீங்களா செல்லங்களா? ஓகே, பாய், ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் லெசன் போவோம்.